ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் வந்திருக்கேன். இது வந்து எது ஸ்பெசிஃபிக்கும் கிடையாது. லவ் ஆர் ஃபேமிலி இல்லை கேரியர் அந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்காக வரல. இது வந்து சாரி கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஓகே, இது வந்து எப்படின்னா the person on your mind, what they think and feel about you. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நீ யாரை பற்றி வேணால் எனக்கு இவங்களை வந்து கணிக்கவே முடியல, அவங்க என்கிட்ட என்ன இன்டென்ஷனோடு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப புரியாத புதிராக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு யாராவது இருப்பாங்க. இல்லாட்டி உங்களுக்கு யார் மேலேயா க்ரஷ் இருக்கு, அவங்க ஆக்சுவலாக இப்போதைக்கு என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோட இதை வந்து பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் 3 ஃபைல் தான். இந்த சூஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்ட்ஸ் தான் நான் வந்து ஃபைல் செலெக்ஷன் வைக்க போகிறேன். இதில் என்ன வேணால் வரலாம். இது புது டெக்கு, இதுக்கு மீனிங் கூட கிடையாது, கீவேர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு எனக்கு என்ன புரியுதோ அதை நான் வந்து சொல்கிறேன். நல்லா அந்த பர்சன் நினச்சிக்கோங்க. ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3. உங்கள் மைண்டில் நீங்கள் யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றி நல்லா திங்க் பண்ணுங்கள். இப்போது திங்க் பண்ணுங்கள், அவங்க பேரை நினச்சிக்கோங்க. அதை நினச்சிக்கிட்டே இதில் எதை எடுக்கணும்னு உங்களுக்கு தெரிய வரும். சூஸ் பண்ணிட்டீங்களா? ஃபைல் 1, இதை நினச்ச பர்சன் ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ்ட், ஓவர் அனலைசிங், ரொம்ப அவங்க மண்டையை குடைச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன். ஆர் அவங்க உங்கள் மண்டையை ரொம்ப குடைச்சல் தரக்கூடிய பர்சனாக இருக்கிறவங்களோ. ஆர் நீங்கள் அவங்கள பற்றி ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆர் நீங்கள் அவங்கள பற்றி தானே கேட்குறீங்க, அவங்க வந்து உங்களை ரொம்பவே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, இதனோட என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு உங்களை பற்றி இருந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? அவங்க என்ன திங்க் அண்ட் ஃபீல் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் இதை வந்து ஷார்ட்டாக தான் வைக்க போகிறேன், ஏன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும். நீங்கள் என்கிட்ட பர்சனல் ரீடிங் தான் வரணும். அவங்கள பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க கரண்ட்லி, என்ன ஃபீல் பண்ணுறாங்க. அதே இந்த நியூ கார்ட்லேயே வந்து எப்படி அவங்க உங்களை நினைக்கிறாங்க, எப்படி நினைக்கிறாங்க, அவர் அவங்க வேறு என்னெல்லாம் அவங்கள பற்றி நினைக்கிறாங்க. அண்ட் ஹவு டு தே ஃபீல் அபவுட் யூ. வந்துச்சு ஒரு காட்டு. உங்களுக்கு இந்த பர்சன் ரிலேட்டட் என்ன அட்வைஸ் கார்ட் சொல்லுங்க. ஓகேவா?
இது உங்களுக்கான மெசேஜ். இது கடைசி எடுக்கிறேன். ஓகே. ஃபைல் 1 பீப்புள். நீங்கள் நினச்சிட்டு இருக்க அந்த பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான பர்சன் அப்படின்னு அவங்க உங்களை நினைக்கிறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க. இல்லை நான் இன்ட்ரோவர்ட் தாங்க, நான் அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னாலும் அவங்க கண்ணுக்கு நீங்கள் வந்து எது கொடுத்தாலும் இவங்க எல்லாமே கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுறாங்களே, நல்லா துருன்னு அவங்க வேலையை நல்லா செய்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான் அவங்களுக்கும் உங்கள் மேலே இருக்குது. அந்த ஒரு இமேஜ் அவங்கள அப்படி தான் பார்க்குறாங்க. ஆர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை நீங்கள் உங்களால் அது கரெக்டாக சால்வ் பண்ணி அதை டாஸ்க்கு செஞ்சு அவங்களுக்கு தர முடியும், நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும். அப்படிலாம் வந்து ஒரு நினைப்பு வச்சுருக்காங்க அவங்க. வேறு என்ன? டெக் கார்ட். உங்களுக்கு ஒரு விஷயத்துலேருந்து எப்படி ஒரு விஷயத்தை முடிச்சு இன்னொரு விஷயம் ஆரம்பிக்கணுங்கிற பயமே இல்லாத பயமறியாத ஒரு பர்சனாக அவங்க உங்களை பார்க்குறாங்க. டெத் கார்டு என்ன? ஏன் டெத் கார்டு வந்து மேபி இது நீங்கள் வந்து யாரோ உங்களை அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஆர் உங்களை ரிஜெக்ட் பண்ணவங்களாகவும் இங்கே இருக்கலாம். ஆர் நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணவங்களா இருப்பீங்க. எனக்கு இது வந்து தோணுச்சு. பட் இதை பார்த்தோன்னே எனக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. உங்களை இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆர் நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஆர் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, அவங்க உங்களை அப்ரோச் பண்ணி வந்தாலும் நீங்கள் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம். இது ஃபுல்லாக அவங்க திங்கிங். ஓகேவா? அந்த திங்கிங் இருக்குது. ஓகேவா? நீங்கள் மட்டும் ஓடிட்டீங்க அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்குது அவங்கக்கிட்ட. கட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அவங்கள. ஆர் அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கும். ஆர் அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப பயம் இருக்குது. உங்களை பார்த்தாலே எனக்கு ஓட வேண்டாம் தோணுது அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பர்சனோ, உங்களை அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட்டு. எது சொன்னாலுமே திட்டிடுவாங்க, நம்ம பேசாமல் ஓடிடலாம் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது. வேறு என்ன ஃபீல் பண்ணுறாங்க? நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஆனாலும் அவங்க வந்து இது அவ்வளோதான்டா முடிஞ்சிச்சு, அவங்க உங்களை விட்டு போகிறாங்க. ஆர் நீங்கள் அவங்கள விட்டு போயிட்டீங்க. அந்த மாதிரி இது 2 வேஸாக கூட இருக்கும். ஒரு நீங்கள் இல்லை அவங்க நினைக்கிறது நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்க அப்படின்னாலுமே இருக்கும். இல்லை அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட எனக்கு இப்போ ஃபீலிங்ஸ் இல்லை, நான் இப்போ விட்டு போகிறேன், விலகிறேன், அந்த மாதிரியாக கூட இது அமையும். டீட்டெயில் ரீடிங் வேணுன்னா நீங்கள் என்கிட்ட பர்சனலாக தான் வரணும். திரும்ப நான் சொல்கிறேன், ஏன்னா இது பல பேர் பார்ப்பீங்க. அது எல்லாருக்குமே எல்லா இதுவும் அமையாது. 6 of Wands. இதுவுமே ஒரு விஷயத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது. இதுவுமே குதிரையில் போகிறாங்க. எங்கேயோ போகிறாங்க. எங்கே போகிறீங்க? மேபி இது ஒரு ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இவங்க விட்டு போனால் தான் அவங்க வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருப்பீங்க அப்படின்ட்டு உங்கள் நல்லதுக்காக விட்டு போகிறவங்களும் இருக்கலாம்.
வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்போ தான் வந்து கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. அதனால நான் விட்டு போகிறது தான் வந்து கரெக்ட். ஆர்எல்ஸ் உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மத்தியில் வந்துட்டு இங்கேயும் பாருங்கள், நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி இருக்காங்க. ஸோ உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு அவங்க பார்வையில் உங்கள் மதிப்பு ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்கள நீங்கள் கண்டிக்கவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் அண்ட் ஃபீலிங் இப்போ அவங்கக்கிட்ட இருக்குது. மாற்றுறது என்னன்னு தெரியல. எனர்ஜி ஒர்க். லைஃப் கேன் பி எலக்ட்ரிஃபைங் பிகாஸ் இட்ஸ் வெரி எசன்ஸ் இன் energy. Your body is remarkable energy field that will positively respond to loving treatments. Your hands and heart are activated to give healing energy to your loved ones and clients. நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போ இவங்க கிட்ட தான் நினைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த பர்சன் கிட்ட பேசணும், அவங்க இவ்வளோ ட்ரெயின் ஒரு எனர்ஜியில் இருக்காங்க, அவங்க உங்களை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்கலாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அப்படி நீங்கள் கிடையாது. இஃப் யூ ஹேவ் கன்சர்ன், இந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு கேரிங் அக்கறை எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட அதை காட்டுங்க. காட்டினா தான் வந்து இந்த திங்கிங் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. எனக்கு மெயினாக என்னென்னா, நீங்கள் வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து என்னை கைவிட்டீங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை அவங்கக்கிட்ட காட்டுங்க. உங்கள் பிஹேவியர், உங்கள் ஆக்ஷனில் தான் அதெல்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். என்ன தான் வாயில் வந்து வார்த்தைகள் பேசி இதெல்லாம் பண்ணாலும் செயல் அது இல்லைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அவங்க மைண்ட் ஃபுல்லாக உங்களை பற்றி தான் இருக்குது. நீங்கள் அவங்கள தனியாகவும் ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. உங்களை அறியாமலே உங்களால் அவங்க தனிமையை ஃபீல் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் விலகி போயிடலாமா தான் நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு இங்கே வேணும்னா எஃபர்ட் போட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? பர்சனல் ரீடிங் வேணும் என்கிட்ட வாங்க. இப்போ நம்ம வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ பைல் 2, த பர்சன் ஆன் யுவர் மைண்ட். உங்களை பற்றி உங்களை நினச்சாவே என்ன வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும், அவங்களோட இன்டென்ஷன் அவங்ககிட்ட என்ன. Spiritual hater hates on your spirituality, light, magic, power. இன் கேஸ் இப்போ நீங்கள் இந்த டேரோட் வீடியோஸே பார்க்குறீங்க, நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, இல்லை இதெல்லாம் பிடிச்சி உங்களுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை இல்லை இந்த ஸ்பிரிட் நம்பிக்கை அது இது மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கிற விஷயமே அவங்களுக்கு வந்து இவன் ஏன்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவன் ஏன்டா இப்படிலாம் இருக்கா, எனக்கு அது பிடிக்கல இல்லை நம்பிக்கை அந்த மாதிரி அவங்க உங்களை பார்க்குறாங்க. எனக்கு அது பிடிக்கல இவன் பண்ணுறதெல்லாம் அப்படின்ற ஒரு டென்ஷன் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் நினச்ச இந்த பர்சனை கிட்ட ஓகேவா? இன்னொன்று வந்து அவங்க என்ன உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க பார்த்துருவோம். இது வந்து அவங்களுடைய நினச்சி இப்போ அவங்க உங்களை பற்றி என்ன திங்க் அண்ட் ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். File 2, person. What do they think about file 2? What do they feel about file 2? What does the person think about you? And
ஃபீல் அபவுட் யூ. நான் ரொம்ப டீட்டெயில்டு ரீடிங் எடுக்கல, எல்லாம் ஒரு கார்டு எடுக்கிறேன். டீட்டெயில் ரீடிங் வேணும்னா நான் பர்சனல் ரீடிங் கிட்ட ப்ரைவேட்டாக வாங்குறேன். இது உங்களுக்கான அட்வைஸ். ஓகே, இந்த பர்சன் பற்றி நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு அட்வைஸ். நான் இப்போ சொல்லிட்டேன், நான் காட்டில் கிளம்புறது. ஓகே, உங்களுடைய பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க? நீங்கள் அவங்க மண்டையை ரொம்ப உடைக்கிறீங்க. அவங்க உங்களால் என்னை கட்டி போட்டாங்க மென்டலி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. ஆர் நீங்கள் எதுலேயோ மாட்டிக்கிட்டு அதிலே வாழ்ந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க உங்களையும் பார்க்கலாம். ஃபேமிலிக்கு நல்லா உழைக்கக்கூடிய பர்சன் தான் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது உங்களால். அண்ட் இந்த மண்டை உடைக்கிறது ஃபேக் அக்கௌண்ட்ஸ், ஃபேக் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் டு ஸ்பை, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எக்ஸெட்ரா. உங்களை மேபி அந்த பர்சன் உங்களை ஸ்டாக் பண்ணலாம். ஏன்னா உங்களை அவங்க முழுசாக நம்பவே இல்லை. வேறு வழியில் நீங்கள் ஒரு ரியலாகவே எப்படி அப்படின்ற ஒரு சர்ச்சிங் மோட்லேயே இருக்காங்க, ஒரு ஸ்டாக்கிங் மோடில் இருக்காங்க. உங்களை பற்றி இன்னும் தே ஆர் ஸ்டில் லேர்னிங். அவங்க இப்படி தான் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஸோ நான் தான் தெரிஞ்சுக்கணும், ட்ரூவாக தான் இருக்காங்களா, இவங்க தான் உண்மையான பர்சன் தானா, ஒரு மணி நீங்கள் வாங்கியிருக்கலாம், இங்கே நீங்கள் ஏமாற்றிட்டு போயிடுவீங்களோ, அந்த மாதிரியான திங்கிங்லாம் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ஹீட்டர். அப்போவே தெரியுது உங்களுக்கு எதுவுமே நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு நார்மலாகவே இது மாதிரியே நம்பிக்கை இருக்கலை. இது உங்கள் பைல், நீங்கள் நினச்ச பர்சன் அப்படி இல்லைன்னா இது கன்ஃபார்ம் உங்கள் பைல் இல்லை. நீங்கள் வேறு பைல் சூஸ் பண்ணிக்கணும். இப்படி தான் உங்களை பற்றி நினைக்கிறாங்க. ஆர் நீங்கள் பல ஃபேக் அக்கௌண்ட் வச்சு நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது அவங்க யாராவது அவங்க பர்சன் நீங்கள் நினச்சி இந்த பர்சன் பார்த்துருக்கலாம். நீங்கள் நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ அது அவங்களுக்கு இன்னும் மண்டை அப்படியே இவங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பில் இருக்காங்க. சாரி இப்படி சொல்கிறதுக்கு, ஆனால் இது தான் வருது. இப்போ உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறது, உங்களை பற்றி ஃபீலிங்னு வரப்போ அவங்களுக்கு மண்டையில் தான் ரொம்ப குறையுதே தவிர மனசார உங்களை பற்றி நினச்சாலும் அவங்க ரொம்ப ஹாப்பி. என்னதான் இருந்தாலும் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். 1000 தான் இருந்தாலும் அப்படின்ட்டு வரும்ல, 1000 தான் இருந்தாலும் எனக்கு இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் பாருங்கள். நான் 10 ஆஃப் கப்ஸ். மேபி இது உங்களுடைய பார்ட்னர் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பற்றி கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் கூட ஃபேமிலியாக ஒன்றா வாழணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இன்டென்ஷனில் தான் இருக்குது. நான் சொன்னேன் ஸ்டாக்கிங் சொன்னேன், இங்கே ஸ்டாக்கர் தான் வருது. அவங்க உங்கள் மேலே ரொம்பவே அளவு கடந்த பாசம் வச்சிட்டாங்களோ என்னமோ. அதனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல, அது இந்த காலத்தில் யாருக்குமே முழுசாக நம்ப முடியாதுங்க. இவ்வளோ வாழணும்னு நினைக்கிறப்போ மேபி நீங்கள் ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்றத அவங்களுக்கு நீங்கள் காட்டாமலே விட்டுட்டீங்க
போல இருக்குது. அவங்க உங்களை ஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்டாக்கிங், வாட்சிங், அப்செஸ்ட். உங்கள் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்காங்க. இதனால் பெரிய பிரச்சனை வருமா? அப்படிலாம் கிடையாது. உங்கள் மேலே ஓவர் அப்சசிவாக பொசசிவாக இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தங்களை நம்ம ரொம்ப விரும்பும் போது அது வரும். நிறைய டைப் ஆஃப் லவ் இருக்குல்ல. இது உங்களுக்கு பிடிக்கல அவங்க பண்ணுறது எப்படி அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்களுக்கு ட்ரஸ்ட் வர வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணுங்களேன். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும் உங்கள் மேலே ட்ரஸ்ட். இப்போது அட்வைஸ் பார்ப்போமா? கிவிங் அண்ட் ரிசீவிங். The entire universe operates in cycles similar to your inhalation and exhalation. When you only exhale, which is give, or only inhale, which is receive, you become out of rhythm with the universe. For optimal health, energy and replenishment, balance each inhalation in your life with an exhalation. மூச்சு உள்ளே இழுக்கும் போதும் மூச்சு வெளியே விடும் போதும் ஆட்டோமேட்டிக்காக கிவ் அண்ட் ரிசீவிங் நடக்குது இல்லையா? இங்கே அவங்களுக்கு ரிசீவிங்கே வரல. உங்ககிட்டேருந்து அவங்களுக்கு எதுவுமே ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலை. அதை தயவு செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க. இதுதான் உங்களுக்கான அட்வைஸ். ஃப்ரெஷ் ஏர். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துலே இருக்கீங்க. அதனால் எதனால் கேர் பண்ணணுமோ அந்த விஷயத்தெல்லாம் கேர் பண்ணாமல் விட்டுட்டீங்க. இந்த பர்சனையும் அப்படியே விட்டுட்டீங்க. ஐ மீன் எமோஷனலி சாட்டிஸ்ஃபை. நம்ம அவங்க கூட இருந்தால் மட்டும் போகிறது. எப்போவுமே அவங்க ஒருத்தவங்க நமக்கு வேணும்னா அதை எப்படி நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கணுமோ அந்த இது பண்ணுங்க. அவங்க கூட வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிட்டேருந்து அப்படியே மாறும். ஓகேவா? இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது எவ்வளோக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்னு கமெண்ட்டாக பண்ணுங்கள். பாருங்கள், இது கடைசியில் பார்த்தேன். க்ரைங் ஓவர் யூ, சேட், ஹர்ட் அண்ட் அப்செட். இப்போ அவங்க உங்களை நினச்சி அழறாங்க. உங்களுக்கே தெரியாமலேயும் இருக்கலாம். ஆனால் தேர் க்ரைங், தேர் வெரி சேட். அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட எதுவுமே நினைக்காது. காமாக பேசுங்க. எமோஷ்னலாக அவங்களுக்கு அவைலபிளாக இருங்க. இதுதான் இந்த ரீடிங் எனக்கு கிடைச்ச அட்வைஸ். யூனிவர்ஸும் அதான் சொல்ல வராங்க. அவங்களுக்கு இன்டென்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அவங்க உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கவே இல்லை. நீங்கள் அவங்கள ஏமாற்றிடுவீங்களோன்ற பயத்தில் தான் இருக்காங்க. அந்த பயத்தை கூட ஈஸியாக போக்கலாம். ப்ரூவ் யுவர் செல்ஃப் இஃப் யூ வாண்ட். பாரு, இங்கே பார்த்துக்கோ, நான் எதுவுமே இல்லை, நான் உங்ககிட்ட உண்மையாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இல்லை உங்கள் பாஸ்டில் ஏதாச்சும் நீங்கள் செஞ்சால் உங்கள்கிட்ட ஏதாவது மாட்டிருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கலாம். அதை கூட அவங்க மன்னிச்சு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அப்போ நீங்கள் செஞ்ச தப்போ அது அவங்க மைண்ட்லேயே இருந்து அவங்க மண்டையை உடச்சிக்கிட்டே அதை நம்ப முடியாமல் தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் தான் அவங்கக்கிட்ட பேசி சால்வ் பண்ணணும். உங்களுக்கு இவங்க இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது, அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணுங்கள். ஓகேவா? இன்னும் டீட்டெயிலாக ரீடிங் வேணும்னா எங்கிட்ட பர்சனல் ரீடிங் வாங்க. தயவு செஞ்சு வீடியோ பார்க்குற எல்லோரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் நான் இனி போஸ்ட் பண்ணுவேன். எத்தனை பேர் வரீங்க, எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு தெரிஞ்சால் தானே நான் இதெல்லாம் பண்ண முடியும். லைக்கே வரலை, அப்போ யாருக்கும் பிடிக்கல அப்படின்னா நான் இந்த கண்டென்ட் நான் பண்ணுறதை நிறுத்திடுவேன். அதுக்கு தான் நான் கேட்குறேன். இப்போ ஓகே, பைல் 3 போகலாம். பர்சன் ஆன் யோர் மைண்ட். சாரி, பக்கத்து வீட்டில் எதையோ தள்ளிக்கிட்டு இருக்காங்க, சவுண்ட் வருது.
ஓகே, பர்சன் ஆன் யோர் மைண்ட் எப்படி அவங்க உங்களை ஓவராலாக எப்படி அவங்க உங்களை பார்க்குறாங்கன்றக்கு அடுத்து. அப்புறம் பர்சன் ஆன் யோர் மைண்ட், வாட் டு தே திங்க் about you, what do they feel about you. Person on your mind, what do they think about you. ஒரு கார்டு எடுத்து நான் டீட்டெயில் ரீடிங் பார்க்குறேன். What do they feel about you? What do they think about you? The person on your mind. What do they feel about you? இது இந்த பர்சன் விஷயத்தில் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன அட்வைஸோ இல்லை மெசேஜோ நான் சொல்ல வராங்க அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன இவ்வளோ நேரம் நான் பார்க்கவே இல்லை. ஓகே, பர்சன் ஆன் யோர் மைண்ட் ஓவராலாக அவங்களுடைய டைம் உங்ககிட்ட ரொம்ப வேஸ்ட் பண்ணுறானோ அப்படின்ற ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்லி. ஏன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஸ்டக்கான ஃபீலிங், எந்த சேஞ்சஸுமே வரலை. இல்லை நீங்கள் ஒன்றுமே இல்லை, லிமிட்டடாக இருக்குது. அவங்க எதை எதிர்பார்த்து இருக்காங்களோ உங்ககிட்ட அது எதுவுமே கிடைக்காம, எப்படி ஆசையாக ஒன்று இப்போ பிரியாணி சாப்பிட போகிறேன், ஆனால் எனக்கு பிரியாணி வச்சாங்கடா, அது நல்லாவும் இல்லை, ஆனால் காசு அதிகம் இத்துணுண்டு தான் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் ஃபீல்? ரொம்ப கடுப்பாக இருக்குல்ல, அந்த கடுப்பில் தான் இருக்காங்க. இதோட ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? பார்க்குறது ஒரு மேனாக இருக்கீங்க அப்படின்னா, மேனோ ரோமன் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நொட்டிக்கிட்டே எப்படி சொல்கிறது, ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா எது பண்ணாலும் இவங்க திட்டிக்கிட்டே இருக்கான், இவங்க இது பண்ணிட்டே இருக்காங்க. திட்டுறது கொஞ்சம் இருக்குது உங்கள்கிட்ட. ஸோ அந்த பர்சனுக்கு உங்களை பற்றி நினச்சாலே இவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஆந்த நைட்டில் வந்து முழிச்சிட்ருக்கோம், ஆனால் இது காலையிலே முழிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போனே நீங்கள் தூங்காமல் அவங்களே வந்து அப்படியே ஒரு என்ன பார்வை, அந்த ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் எப்போ தப்பு பண்ணாலும் ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இல்லை லைட்டாக அவங்க ஏதாவது மறந்துட்டாலுமே ஏன்னே இது நீ கரெக்டாக பண்ண மாட்டேன், அந்த மாதிரி எதுவுமே டிசிப்ளினாக இருக்கிற இது அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. உங்களை பர்ஃபெக்ட் ஒரு பிளான் பண்ணிங்கன்னா அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு நடக்கணும். அந்த மாதிரியான பர்சனை உங்களை பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு பர்சனாகவும் அவங்க வந்து நினைக்கிறாங்க.
உங்ககிட்ட என்ன ஒரு திறமை இருக்குன்னா அவங்களோட சுச்சுவேஷன் எல்லாத்தையும் உங்களால் சரி பண்ணிட முடியும். ஒரு அந்த ஃபேஸையே மாற்ற முடியும். அந்த மாதிரியான பவர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஆர் வேஸ்டிங் டைம் வந்துச்சு இல்லையா, டைம் இதுவும் டைம் தான். இந்த கிளாக் மாதிரி இல்லை, திரும்பவும் இந்த டைமை நான் வந்து இவருக்காக ரொம்ப கொடுத்து என் டைமெல்லாம் இவங்களுக்கு நான் ஓவராகவே கொடுக்குறேனோ, ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனால் ஐம் ஸ்பெண்டிங் மச் மணி, ஆனால் எனக்கு வேண்டிய பிரியாணி கிடைக்கல, அப்படியும் இருக்கும். க்ரை நான் சொன்னேன்னா, ஆர் நீங்கள் வந்து ஹார்ஷாக அவங்கள திட்டிட்டீங்க, அவங்க உங்களால் அழறாங்க, இல்லை உங்களால் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டு எப்போவுமே டிப்ரெஷனில் தான் இருக்காங்க அந்த பர்சன் உங்களால். they are crying over you, sad, hurt, upset. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்செட் பண்ணிட்டீங்க. ஸோ they are thinking whether to continue the relationship with you or not. அந்த மாதிரி இல்லைன்னா என் காலம் கடைசி வரைக்கும் இப்படியே ஆகிடுமா, இப்படியே அழுதுகிட்டே இருக்கணுமா, இவங்க மாறவும் மாட்டுறாங்க, நான் ஏன் இந்த ஆளுக்காக அழணும் அப்படியும் நினைக்கிறாங்க. ஆனால் அழவும் செய்கிறாங்க. என் டைம் எல்லாம் இவங்கக்கிட்ட வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ பைல் 2 பீப்புள் திரும்ப பைல் 3 வந்திருக்கீங்கள். ஓகேவா, அவங்க காயப்படுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றுங்க. அவங்க இப்போ வந்து உங்கள் பர்சன் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்கள ஏன் காயப்படுத்துறீங்கயா, ஏன் ஏன் ஒன்று இது உங்கள் ஒய்ஃப், இல்லை உங்கள் லவர், இல்லை ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப். இது வந்து ஆஃப்கோர்ஸ் இது ரிலேஷன்ஷிப். கல்யாணம் ஆயிருக்கும், அது கல்யாணம் பண்ணி வாழணுங்கிற வாழ்ந்து குழந்தை குட்டியோட ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு இன்டென்ஷன் கொண்ட பர்சன் தான் இவங்க உங்கள் மேலே. அவங்கள தயவு செஞ்சு அழைக்கணும். இந்த கார்டுக்கு மீனிங் புக் கொடுக்கவே இல்லை. இந்த புக்கு ஆனால் எனக்கு இது பார்க்குறப்ப எப்படி இருக்காங்க, க்ரீப்பி க்ரீப்பி நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப வித்தியாசமான ஒரு விதமான எனக்கு பயம் வருது. நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு, ஆல்ரெடி அதனால் கொஞ்சம் ஹர்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்க மனசளவுலேயே அவங்க ஃபீலிங் எப்படி ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும், ஆனால் அந்த அந்த பயம், அந்த சென்ஸ் ஆஃப் பயம் உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க எனக்கு பயமாக இருக்குது, நான் ஒளிஞ்சுக்கிறேன், ஆனாலும் எனக்கு நான் பிடிக்கும், நான் பார்க்கணும், அந்த மாதிரி இருக்காங்க. எதுக்கு இங்கே ஸ்ட்ரிக்ட், இது ஊர் உலகத்துக்கு வச்சுக்கோங்க, உங்கள் பார்ட்னர்கிட்ட எதுக்கு, வை அவங்க இப்படி தான் நினைக்கிறாங்க உங்களை பற்றி. ஒன்றும் ஹாப்பி முழுசாகவும் அனுப்பிக்க முடியாமல் ஒரு பயத்தோடையே வந்து லவ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு இந்த பர்சனை சூஸ் பண்ணி நான் வந்து தப்பு பண்ணிட்டேனோ, என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனோ அப்படிலாம் நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கணும்னா அந்த நினப்பை எப்படி வந்து அழிக்கலாம் அவங்க மனசில் இருந்து, அதை மட்டும் திங்க் பண்ணுங்க. இந்த கேரக்டரை அவங்கக்கிட்ட காட்டுமே இருங்க, கிட்ட இருக்கலாம். ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணி அது அவங்க மனசை காயப்படுத்துகிற லெவலுக்கு வேணான்னு தான் சொல்கிறேன்.
உங்களுக்கான அட்வைஸ் என்ன, இன்னசென்ட்டாக இருங்க அவங்கக்கிட்ட. Beloved one, everyone is guiltless in truth, as no one can alter God's handwork of perfection. Give us your feelings of heaviness so we can lighten your load. Give us any guilt, anger or blame that may shroud your loving outlook. Enjoy the peace within your heart once more. நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர்கிட்ட அடி வாங்கி அடினா ஆக்சுவல் அடி கிடையாது, நம்பி ஏமாந்து ஆர் உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க இருந்து வளர்த்து உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஒரு இன்னசென்ஸ், ஒரு நல்ல ஒரு காமான ஒரு தோற்றமே எங்களுக்குள்ளே ஆழ் மனசில் புதஞ்சிட்டு நீங்கள் அப்படியே அந்த ரோஸில் இருக்கிற முள் மாதிரி மாறிட்டீங்க. அதனால் நீங்கள் இப்போ வெறப்பாயிட்டீங்க. ஆனால் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வைஸ் என்னென்னா, அவங்கக்கிட்ட ஜஸ்ட் உங்களோட இன்னசென்ட் சைடை காட்டுங்க. ஆல்ரெடி அது உங்களுக்குள்ளே இருக்குது, ஆர் அப்படி தான் இருந்தீங்க, ஈவென்ச்சுவலி இப்படி மாறிட்டீங்க, சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால இப்படி மாறிட்டு அவங்கக்கிட்ட அந்த டென்ஷன்லாம் காமிச்சிட்ருக்கீங்கன்னா வேணாம். உங்கள் டென்ஷன் காட்டுறதுக்கா ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணணும், இல்லை அந்த பர்சனை லவ் பண்ணணும்? நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறத வேறு, அவங்க மேலே திணிச்சு அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு அதெல்லாம் வேறு. ரெண்டுத்துக்கும் ஒரு லைன் இருக்குது. சாரி. ஸோ ரெண்டுத்துக்கும் லைன் இருக்குது. அவங்கள தயவு செஞ்சு கேர் பண்ணி இன்னசென்ஸ் பாருங்கள். அவங்க பச்சை குழந்தை, அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி அதை நடந்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கான அட்வைஸ். இதுக்கு மேலே நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு இல்லை, காட்சை நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் வாங்க. உங்களுக்கு இது எவ்வளோ ரெசனேட் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசனேட் ஆகுது அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எவ்வளோ லைக்ஸ் வருது அப்படின்னு பார்த்து தான் நான் அப்பப்போ நான் இந்த கண்டென்ட் போட முடியும். ஏன்னா இதை லைக் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் அதை எப்படி எடுத்துக்க முடியும்? இது யாருக்கும் பிடிக்கல இந்த மாதிரி ரீடிங் அப்படின்னா இதை போடவே மாட்டேன். லைக்ஸ் நிறைய வருது அப்படின்னா தான் ஓகே, இது நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கே ஒரு இன்டிமேஷன் வரும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? நான் இன்னைக்கு டாரோட் மூலயமா சொன்ன அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இது ரெக்கமெண்ட் பண்ணணுன்னாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான மெசேஜ் இருக்குன்னா உங்களுக்கு அனுப்புங்க. ஓகேவா கைஸ்? வேறு ஒரு டாப்பிக்கோட நான் திரும்பவும் இன்னொரு நாள் வரேன். இல்லை எந்த மாதிரி ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரியான ரீடிங் வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் போடுங்க. நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து நான் போடுறேன். ஓகேவா? Until then, bye. May God bless you.